12-13 நாளாக தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறோம்னு சொன்னீங்க, எல்லாமே பண்ணித்தர்றோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தனியாருக்கு விற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு 12-13 நாளாக போராடின அந்த தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக கைது பண்ணி கொண்டு போய் 4 இடத்துல அடைச்சி மறுபடி போராட மாட்டோம்னு சொல்லி நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தாதான் வெளியே விடுவோம்னு சொல்கிறீங்களாம். இதுதான் தமிழக அரசாங்கமா? இதுதான் தமிழகத்துக்காக, தமிழக மக்களுக்காக போராடக்கூடிய திராவிட அரசியலா? தனியாருக்கு விற்கிறதுல அவ்வளோ மும்முரமாக இருக்கீங்க. இந்த போராட்டங்கள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் இறங்குவாங்க. காரணம் என்னன்னாக்கா, இது தனிப்பட்ட ஒரு கம்பெனி கிடையாது. மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய கொஞ்சம் கூட நம்மளாம் கூச்சப்படுவோம். பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினாக இருக்கட்டும், குழந்தைகள் அந்த டைப்பராக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நம்மளுடைய ஊர் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னு சுத்தம் பண்ணக்கூடியவர்களை இப்படி கைது பண்ணி வைக்கிறீங்கல்ல, இது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கண்டிப்பாக இதற்கு மனசார ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இதிலே நிறைவேற்றலை. 251லேருந்து 55 வரைக்கும் அவங்களுக்கான வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலைங்கையில் அடுத்து நீங்கள் தேர்தலுக்காக என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு இருந்த மக்கள் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க இலவசங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னு. சிந்திச்சிட்டாங்க. நிறையா இளைஞர்களும் வந்துட்டாங்க, புதுசாக சிந்திக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டாங்க. சுதந்திர கொடி பறக்க வேண்டிய இடத்துல கருப்பு கொடி பறக்கிறதுக்கான வேலைகளை தமிழக அரசு மக்கள் இடத்துல கொண்டு போய் நிறுத்துதுன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் முதல்ல ஒரு முடிவெடுங்க. மக்களுக்காக தான் நீங்கள், உங்களுக்காக மக்கள் இல்லைல்ல. இது தமிழக அரசுக்கும் செய்தித்தாள்களில் அந்த செய்தி வீடியோலாம் இருக்குல்ல, டிவி சேனல்லாம், அதெல்லாம் போய் சேர்கிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய உரிமையை தான் நம்ம கேட்டோம். உரிமை, நமக்கான உரிமை கிடைக்கல அப்படின்னாக்கா போராடுறதை தவிர வேறு என்ன இருக்குது? அந்த போராட்டத்துக்கே அனுமதி இல்லைன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு போராட்டம் போராட வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இன்று உள்ள அரசியல். எல்லாம் தனியார் மயம், தாராளமயம்.